வணக்கம், வெல்கம் மை சேனல். என்னோட பேர் ஆர்த்தி. இன்னைக்கு இன்னொரு நைக்கா ஹால் தான் பார்க்க போறோம். இது வந்து கொஞ்சம் சைஸ் குட்டி. லாஸ்டா பார்த்த வீடியோ விட இது இப்போ ரொம்ப ரீசெண்டா போட்டது. இதுக்கடுத்து இன்னும் ஒரு நைக்கா ஹால் இருக்கு. அது இதை விட கொஞ்சம் குட்டியா இருக்கும். ஸோ இந்த வாட்டி வந்து முக்காவாசி நெயில் பாலிஷஸ் இருக்கும். இதோ இதுலேயும் இதுவும் ஒன்று புதுசாக வாங்கினது. அது தவிர்த்து வந்து மற்ற ரீஸ்டாக்ஸ் அந்த மாதிரி ஐட்டம் தான் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஹால் வீடியோஸ்லாம் பிடிக்குன்னா கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. அண்ட் இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில். இங்கேயும் போய் என்ன செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ வித்வுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இன்னைக்கு லிப்ஸ்டிக் வந்து அந்த செஃபோராவோட லிப்ஸ்டிக் வந்து ஒன்று யூஸ் பண்ணேன். அதை வந்து எங்கேயோ வச்சிட்டேன். அது நம்பர் கூட எனக்கு ஞாபகம் இல்லை. ஒரு டார்க் மாவ் ஷேட் அதுதான். இதை வந்து பிங்க் பஞ்ச் அப்படின்ற நெயில் பாலிஷ். வேற ஏதோ சொல்றதுக்கு இல்லை, அவ்வளோதான். அது ரெண்டு தான் இன்னைக்கு வந்து நீங்க கேட்பீங்க. இப்போ வந்து ஹாலுக்குள்ள போகலாம். கடகடன்னு ஒன்னொன்னா குட்டி ஹால் மாதிரி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மேப்ளின் கலர்ஸ்ல இருந்து ஐலைனர் பிக் பண்ணியிருந்தேன். இது எத்தனாவது பாட்டில் அப்படின்றது எனக்கு தெரியல. இப்போ கூட லாஸ்டா ஒன்று வாங்கினேன், அது காலியா போச்சு. இதோ அது கூட காஞ்சு போனது இருக்கு. இது வந்து ரொம்ப நல்லா காஞ்சு போச்சு. அதனால வந்து இப்போ திருப்பி ஒன்று எடுத்தேன். இது ஒன்று நான் இன்னும் பிரிச்சா வந்து காட்ட முடியாதுன்றதுக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்து எதுவும் வீடியோ எடுக்கிறேன் இல்லை எங்கேயும் கிளம்புறேன் அப்படின்னா லைட்டாக ஒரு ஐலைன் மட்டும் பண்ணிக்கிறேன். அதுவே வந்து போதும். மஸ்காரா நல்லா ஹெவியாக வச்சுட்டா நல்லா பண்ணி தெரியும்ல, அதுக்காக. அதனால நான் வந்து இதை அடிக்கடி யூஸ் பண்றேன். அதனால காலியா போயிடுது. அண்ட் எந்த லைனர்னாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து கலர்ஸில் ஒன்று ஃபேஸஸ் கனடால வந்து சூப்பரா இருக்கும். அடுத்தது வந்து பேக்ல இருந்து இன்னொரு கன்சீலர் வந்து ட்ரை பண்ணலான்னு எடுத்தேன். இந்த ஷேட் வந்து ட்விஸ்டட் டாஃபி அப்படின்ட்டு. நம்ம வந்து காஃபி பீன்ஸ் வச்சிருக்கோம், டார்க் ஸ்வேட் வச்சிருக்கோம், வேற என்ன வச்சிருக்கோம், அவ்வளோதான் வச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். அதையும் விட லைட்டர் ஷேட் எடுக்கணும் அப்படின்றதுக்காக எடுத்தது. இது வந்து 495 rupees. பேக்ல வந்து ரொம்ப ரேராக தான் நம்மளுக்கு வந்து டிஸ்கவுண்ட்ஸ் ஆஃபர் ஏதாவது வரும். அதுவும் வந்து இந்த ஹெவியா இந்த என்னது நவம்பர்ல கூட வருமே. செப்டம்பர் நவம்பர் வரப்போதே. அடுத்த மாசம் தான் பிளாக் ஃப்ரைடே, பிங்க் ஃப்ரைடே சேல், நைக்கா பிங்க் ஃப்ரைடே சேல் வரப்போதுல. அப்பயுமே என்ன ஆட்டம் ஆட போறேன்னு தெரியல. சரி, இந்த மாதிரி லைட்டர் ஷேடா இருக்கு. இது வந்து ஹைலைட்டிங்க்கு நல்லா இருக்கும். அண்ட் நல்ல ஒரு வார்ம் டோன்ல இருக்கு. டஸ்கி ஸ்கின்னா இருக்கீங்கன்னா நீங்க இதை வந்து கண்டிப்பா ஹைலைட்டிங் ஷேடா யூஸ் பண்ணலாம். நான் வந்து ஷேடு எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காக எடுத்தேன். எனக்கு பேக்ல கன்சீலர்ஸ் ரொம்ப பிடிக்கும். நான் இன்னைக்கு கூட வந்து கன்சீல் பண்றதுக்கு பேக்ல இருந்து தான் யூஸ் பண்ணேன். அடுத்து Forever 52ல இருந்து ஒரு பிளஷ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலான்னு எடுத்தேன். இது வந்து சீக் பாப் பிளஷ் அப்படின்ட்டு இவ்வளோ பெரிய டப்பால வந்திருக்கு. பிளஷுக்கு இந்த டப்பா பெருசு. இந்த ஷேட் வந்து பப்ளி அப்படின்ற ஷேட். இந்த ஷேட் நான் வந்து பிளஷ்ல பார்த்ததில்ல. அதனால எப்படி இருக்கு பார்க்கலாமே அப்படின்றதுக்காக எடுத்தேன். ஃபிளாட்டா தின்னா இருக்கு. இதுலயும் உங்களுக்கு வந்து மிரர் கொடுத்துருக்காங்க. இந்த பிளஷ் ஷேடு தான் ஒரு மாவிஷ் பிங்க் ஷேட். இது கண்டிப்பா வந்து கொஞ்சம் டஸ்கியா இருக்காங்கன்னா யூஸ் பண்ணலாம். ஆனா எனக்கு வந்து இது ரொம்ப லைட்டரா இருக்கு. இதை விட டார்க்கர் டோன் பிளஷும் வந்து இந்த ரேஞ்ச்ல அவைலபிளா இருக்கு. பட் ஆனா இது போட்டோல ரொம்ப டார்க்கா இருந்தது அப்படின்ட்டு இதுக்கு அடுத்த ஷேட் நான் எடுக்கல. இதுவே பார்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். இது வந்து நம்ம லேயர் அப் பண்ற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து இதை போட்டு பார்த்தேன், ஃபவுண்டேஷன் மேல போட்டு பார்த்தேன். இந்த மாதிரி லைட்டரெல்லாம் தெரியல. நல்ல ஒரு பிளஷ் போட்ட மாதிரி தான் இருக்கு. அதனால நீங்க பார்த்துட்டு ரொம்ப பயப்படாதீங்க, என்னடா இது தனியா பிளஷ்ஷே வந்து வெள்ளையா தெரியுதே அப்படின்ட்டு. ஃபவுண்டேஷன் மேல போடும்போது நல்லா தான் இருக்கு. நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். இதுல வந்து கண்டிப்பா நான் வேற ஷேட்ஸ் வாங்கி ட்ரை பண்ணணும். இன்னும் கொஞ்சம் டார்க்கர் ஷேட்ஸா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்த வாட்டி. ஏன்னா நான் நிறைய Forever 52 ஐட்டம்ஸ் வந்து ட்ரை பண்ணதில்லை. we have to try. அடுத்து LA கேர்ள்ல இருந்து இந்த கன்சீலர் எடுத்திருந்தேன். இந்த கன்சீலரும் இந்த ரெண்டு கன்சீலர் எடுத்திருந்தேன். ஒன்னு வந்து ஃபான், இன்னொன்னு வந்து ரெட்டிஷ் ஆரஞ்ச் கரெக்டர். லைக் ஆரஞ்ச் கரெக்டர்லேயே கொஞ்சம் டார்க்கர் வேரியன்ட் மாதிரி. இது வந்து கிட்ல காலியா போச்சு ஃபான்ன்ற ஷேடு. அதனால திருப்பி வாங்கினேன். இது வந்து ஆரஞ்ச் கரெக்டருக்கு இன்னும் டீப்பரா ஸ்கின் டோன் வராங்கன்னா இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக எடுத்தேன். இன்னும் நான் வந்து பிரிக்கல, கவரோட அப்படியே இருக்கு. பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. அடுத்து வந்து இந்த மிக்சிங் பேலட்டும் ஸ்பேச்சுலாம் எடுத்திருந்தேன்.
மெயினாக வந்து எனக்கு ஸ்பேட்சுலா தான் தேவைப்பட்டுச்சு, அதுவும் பெரிய சைஸ் தேவைப்பட்டுச்சு. சரி ஓகே பேலட்டோட எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு பேக்ல இருந்து எடுத்தேன். இது வந்து அவசியமே இல்லை, நான் வந்து இது ஏதோ ஒரு ஞாபகத்தில் ஆர்டர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் யோசிச்சேன் அமேசானில் இதை விட கம்மியாகவே கிடைக்குமே, 200 ருபீஸ்க்கே வந்து இது செட்டாகவே கிடைக்கும். அதனால வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அதை நான் வந்து ஏன் இதை வாங்கணும், அமேசான்லேயே போட்டிருக்கலாமே அப்படின்னு நினச்சேன். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் உங்களோட கிட் பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரொஃபஷ்னலான பிராண்டு கிட்ட இருந்து வாங்கணும்னு அவசியம் இல்லை. எந்த பேலட்டாக இருந்தாலும் நம்ம மிக்ஸ் பண்ணி தான் யூஸ் பண்ண போகிறோம், அதனால எதுவும் பிரச்சனை கிடையாது. பிரைட்ஸுக்கும் வந்து பேலட் வரைக்கும் அவங்க பிராண்டடாக வச்சுருக்காங்களா அப்படின்னு அவங்க வந்து யாரும் பார்க்க போகிறதில்ல. தயவு செஞ்சு இந்த மாதிரி ஐட்டத்துக்குலாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு கிட்ல வந்து காசு குறைக்க பாருங்க. பெரிய ஸ்பேட்சுலா, பிளேட்டு அண்ட் எனக்கு வந்து எலேகர்ல இருந்து இந்த ஸ்பஞ்ச் வந்து ஃப்ரீபியா வந்தது. இந்த ஸ்பஞ்சு நான் யூஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா செம்ம ஹார்டா இருக்கு. கண்டிப்பா பிரைட்ஸுக்கு யூஸ் பண்ண மாட்டேன், ஆனா நான் எனக்கே வந்து ஹார்டா இருக்குன்னு சொல்றேன். நல்லா மேபி நான் ரொம்ப எல்லா ஸ்பஞ்சையும் ட்ரை பண்ணி ரொம்ப ஸ்பாயில் ஆயிட்டேனான்னு தெரியல. இது வந்து எனக்கு ரொம்ப ஹார்டாக தெரியுதே அப்படின்ட்டு. மேபி ஒரு வாட்டி யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் எப்படி இருக்குன்னு உண்மையாக சொல்கிறேன், ஓகேவா? தொட்டு பார்த்துட்டு ஹார்டாக இருக்குன்னு சொல்லிடக்கூடாது, தப்பு தான். இதுக்கு அடுத்து வந்து வெட் வைப்ஸ் வந்து 2 எடுத்திருந்தேன். இது வந்து ஒன்று ஸ்ட்ராபெரி, இன்னொன்று வந்து ஆலோவேரா வேரியன்ட். வெட் வைப்ஸ் கிட்டில் இருக்கட்டும் அப்படின்றதுக்காகவும் எடுத்தேன், ஒன்று வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்காக எடுத்தேன். அடுத்து இப்போ புதுசாக பேக்கில் இருந்து இந்த டைமண்ட் பவுடர் வந்து ட்ரை பண்ணலாம். இந்த கிளிட்டர் மாதிரி இருக்கும்ல, ஷிமர்ஸ், இது வந்து வாங்கலான்னு பார்த்தேன். இது வந்து ப்ரைஸ் வந்து 800 ருபீஸ் கிட்ட, 795, ஓகேவா? டப்பா வந்து இத்தினோண்டு இருக்கா, இதுக்குள்ளே இருக்கிற டப்பா காட்டவா? இத்தினோண்டு. எனக்கு வந்தோன்னே என்னடா இது இப்படி பண்ணுறீங்க, அநியாயத்துக்கு குட்டியா. இப்போ இதுவே குட்டி டப்பா, ஆனால் அதுலேயும் இத்தனோண்டு தான் வந்து ப்ராடக்டே இருக்குது, அவ்வளோ குட்டி. எத்தனை கிராம் தெரியுமா? 2.5 கிராம். ஐ மீன் பவுடர்ஸில் வந்து ஓகே ஷிமரில், ஆனாலும் கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருந்தது. இது வந்து பிளேஸ் அப்படின்ற ஷேடில் வந்து பிக் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி தான் இருக்குது. நம்மளுக்கு தான் இந்த கிளிட்டர்ஸ்லாம் பிடிக்கும்ல, அதனால் வச்சு விளாடுறதுக்காக எடுத்தேன். நான் வந்து இதுக்காகவே வந்து பேக் ஷோரூம் போகணும்னு நினைப்பேன். ஒரு 2 வாட்டி போயிருக்கேன். 2 வாட்டி போகும்போதும் வந்து அங்கே போயிட்டு என்ன வாங்குறது, என்னமோ லிஸ்டெல்லாம் எழுதி வச்சிருந்தோமே, இங்கே வந்தோடனே எதுவுமே தெரியலையே அப்படின்ட்டு இப்படி சுற்றி நல்லா குறுகுறுன்னு பார்த்துட்டு வெளியே வந்துட்டேன். அவ்வளோதான். அதுக்கடுத்து எப்பயுமே போகணும் அப்படின்னு நினைக்கிற டைம் எல்லாமே வந்து ஷோரூம் வந்து லீவாக இருக்கும். டியூஸ்டே வந்து பேக் ஷோரூம் லீவு. கரெக்டாக நான் அப்போ தான் வந்து போவேன் ஷோரூமுக்கு. பேக் போகலாமே, பேக் ஷோரூம் போகலாமே அப்படின்னு பார்த்தா லீவாக இருக்கும். செம பல்பாக இருக்கும். அடுத்து வந்து இப்போ அந்த நெயில் பாலிஷஸ் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் காட்டுறேன். நான் வந்து இந்த வாட்டி கொஞ்சம் அதிகமான நெயில் பாலிஷ் எடுத்தேன், ஏன்னா எனக்கு வந்து ஃபேஸஸில், எனக்கு இல்லை எல்லாருக்குமே வந்து ஃபேஸஸில் 50% வந்து நெயில் பாலிஷஸ்க்கு வந்து ஆஃபர் இருந்தது. அதனால தான் இத்தனை எடுத்தேன். ஃபர்ஸ்ட் ஷேட் வந்து ஐரிஸ் அப்படின்ற ஷேட் எடுத்திருந்தேன். இந்த மாதிரி ஒரு மாவிஷ் கலர், கொஞ்சம் டீப்பர் ப்ளம்மி ஷேட் மாதிரி இருக்கு. அடுத்தது வந்து பயந்துட்டேன், நான் தான் பயந்துட்டேன். ஓகே, நேற்று நடந்தது சடனாக ஞாபகம் வந்துச்சு, இப்போ ரொம்ப பயமா இருக்கே. அடுத்தது வந்து லாட்டே அப்படின்ற ஷேட். இது வந்து லைட் ப்ரௌன் கலர், நியூட் கலர் மாதிரி சொல்லலாம். டீப்பர் ஸ்கின் டோனா இருக்கீங்க, டஸ்கி டு டீப்பர்னா நீங்க கண்டிப்பா இது போடனா அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. அடுத்து வந்து பிங்க் பஞ்ச், இப்போ நான் போட்டிருக்கேன்ல இந்த ஷேடு தான். இது வந்து லாஸ்டா வந்து போடணுமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சு போட்ட ஷேடு இது. பட் ஆனா இந்த பேட்ச்லயே நான் இதுதான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி இதோ கையில போட்டுட்டு இப்படி உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். சடனா வந்து எனக்கு இந்த மாதிரி நெயில் பாலிஷ் பைத்தியம் வரும், மொத்தமா வாங்கி வச்சிருவேன். முந்தி கூட நீங்க ஒரு நைக்கா ஹால்ல பாத்தீங்கன்னா நைக்காவோட நெயில் பாலிஷ் லைனா வச்சிருப்பேன் நான், அந்த மாதிரி. எனக்கு ரொம்ப இதா பேனிக் ஆகுது. அடுத்து வந்து நாட்டிக்கல் கேர்ள் அப்படின்ற ஷேட். இது இந்த மாதிரி நல்ல ஒரு டீப்பர் பிரைட்டர் ப்ளூ கலர்ல இருக்கு. இது வந்து கேமரால இன்னும் பிரைட்டா இருக்கு, நேர்ல கொஞ்சம் டார்க்கரா தெரியுது. அடுத்து இன்னொரு லைட் ஷேட் எடுத்தேன், பிஸ்காட்டி அப்படின்ட்டு ஒரு லைட் க்ரீம் கலர்ல இருக்கிற ஷேட் இது. இந்த மாதிரி லைட்டா கலர்ஸ் போட்டா கை வந்து நல்லா தெரியும், நல்லா இருக்கும். அதனால நான் முக்காவாசி நேரம் லைட்டோ கலர், பாஸ்டல் கலர்ஸ் அந்த மாதிரி தான் நீங்க போட்டு பார்த்துருப்பீங்க. அடுத்து பிங்க் ரோஜ் அப்படின்ட்டு ஒரு பிங்கிஷ் மாவிஷ் நியூட் கலர். ஃபர்ஸ்ட் ஒரு ஷேடு காட்டினல அது கொஞ்சம் டீப்பரா இருக்கும், இது லைட்டா இருக்கு. நீங்க வேணா ரெஃபரன்ஸ்க்கு நேம் வந்து நோட் பண்ணிக்கோங்க.
வசதியாக இருக்கும். ஏன்னா அதில் பார்க்குறதுக்கு ஷேட்ஸ் வந்து மாறதான் செய்யுது. அடுத்து கிளாசி கேர்ள் அப்படின்ற ஷேட் எடுத்தேன். இந்த மாதிரி ஒரு லைட் பீச் கலரில் இருக்குது. ஆல்மோஸ்ட் இதே மாதிரி க்ளோசரில் இருக்கிற மாதிரி இன்னொரு ஷேட் எடுத்தேன். இது வந்து மரிகோல்டு அப்படின்ட்டு. டிஃப்ரென்ஸ் இருக்குது. மரிகோல்டு வந்து இன்னும் கொஞ்சம் லைட்டராக இருக்குது. அண்ட் ஒன்று பிங்கிஷ் டோனில் இருக்குது, ஒன்று பீச் டோனில் இருக்கிற மாதிரி இருக்குது. இது மரிகோல்டு. இது வந்து அதுக்கு முன்னாடி கிளாசி கேர்ள். அது ஏன் தெரியல, ஒரு இதுலேயும் வந்து பிளாக்ல எழுதியிருக்கு, ஒரு சில இதில் ஒயிட்ல எழுதியிருக்கு. அது என்ன அர்த்தம்ன்றது எனக்கு தெரியல. ஓகே, நான் கிட்ட காட்டிட்டேன்னா ரெண்டும் வேற வேற ஷேடு தான். யாருமே சொல்லக்கூடாது என்ன இது லூஸு ஒரே ஷேடை 2 வாட்டி வாங்கியிருக்கு அப்படின்ட்டு. அடுத்து வந்து இந்த பர்ஸ் அப்படின்ற ஷேட் எடுத்தேன். செம கியூட்டாக இருக்குல்ல. இது வந்து கொஞ்சம் டார்க்கர் ஷேட். நான் என்ன பண்ணேன்னா ஆல்ரெடி ஒரு ஃபேஸ் ஸ்கேனராக வந்து ஒரு ஷேட் வச்சுருப்பேன். இது என்னோட ஃபேவரட். இது காலி ஆயிடுச்சு. வயலா அப்படின்ற ஷேட். இது நீங்கள் நிறைய வாட்டி நான் போட்டு பார்த்துருப்பீங்க. இதுதான் இப்போ நான் கால்லையும் போட்டிருக்கேன். இது போட்டுட்டு ரிங் ஃபிங்கரில் என்ன இந்த கை இப்போ லைட்டாக ஸ்டக் ஆச்சு. ரிங் ஃபிங்கரில் மட்டும் நான் இந்த ஷேடு போட்டேன். இது ரெண்டுமே ஒரே ஃபேமிலி மாதிரி இருக்குது. ஸோ அதனால லைட்டர் டார்க்கர் அந்த இதுக்காக ஒன்றா போட்டேன். சூப்பராக இருந்துச்சு. அடுத்தது வந்து மிட் நைட் அப்படின்ற ஒரு ஷேட் எடுத்தேன். கிரே கலர் மாதிரி. அதில் லைட்டாக மாவ் ஷேடு வந்து மாவுன்னு சொல்ல முடியாது, பர்பிள் கலர் மிக்ஸ் ஆனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. இதுவும் வந்து சூப்பராக இருக்கு. இது எல்லாமே மேட்டா. ஒன்று மட்டும் கொஞ்சம் கிளிட்டர் இருக்கிற மாதிரி எடுத்தேன். இது வந்து ஆல் தட் கிளிட்டர்ஸ் அப்படின்ட்டு கோல்டு கலர்ல. நான் பயமா இருக்கேன். கோல்டு கிளிட்டர்ஸ்ல அதுவும் வந்து அந்த ஷிமர் மாதிரி தனித்தனியா தான் இருக்கு. எனக்கு அந்த மெட்டாலிக் நெயில் பாலிஷ் வந்து அவ்வளோவா விரும்ப மாட்டேன். இது இப்படி தனித்தனியா கிளிட்டர்ஸ் இருக்குன்றனால லைட்டா ஃபிங்கர்ஸ் இல்லை நெயில்ஸோட எண்டில் அப்படி இல்லைன்னா ஒரே ஒரு ஃபிங்கர்ல மட்டும் இந்த மாதிரி கிளிட்டர்ஸ் வச்சுக்கலாம், நல்லா இருக்கும். அதனால இது மட்டும் எடுத்தேன். இதெல்லாம் தான் நெயில் பாலிஷ். இத்தனை நெயில் பாலிஷ் எடுத்தேன். அடுத்து வந்து ரொம்ப நாளா இந்த ஃபவுண்டேஷன் ட்ரை பண்ணணும். ரொம்ப நாளா பல வருஷம், 1 வருஷம் 1.5 வருஷம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து நம்ம இப்பதான் வாங்கியிருக்கோம். டூ ஃபேஸ்டோட பாண்ட் திஸ் வே ஃபவுண்டேஷன். இதோட ஷேட் வந்து மேப்பிள். நான் வந்து ஷேட் ரெஃபரன்ஸ் மோனாவோட வீடியோ பார்த்து தான் எடுத்தேன். அவங்க ஐ திங்க் செஸ்னட் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க சொன்னாங்க இதை விட லைட்டு ஷேடாக நான் போகணும், அப்போ அதான் சரியா இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன், அதை விட லைட்டு ஷேடாக மேப்பிள் எடுத்தேன். எனக்கு வந்து இதை விட இன்னும் கொஞ்சம் லைட்டு ஷேடாக தேவைப்படுது. இது வந்து அப்படியே எக்ஸாக்டா நான் வந்து மேக்கப் போடும்போதே எக்ஸாக்டா என்னோட டோன்ல இருக்கு. ஸோ கொஞ்ச நேரம் அப்புறம் ஆக்சிடைஸ் ஆகி கொஞ்சம் இதுவாகுது. அதனால லைட்டா அந்த டோன் மாறுது. அதனால இதை விட நான் லைட்டரா எடுத்துக்கணும். பட் ஆனால் ரொம்ப ரொம்ப வந்து என்ன சொல்றது, யூஸே பண்ண முடியாத அளவுக்கு இல்லை. அதனால தேங்க் காட் ஃபார் தட். இது வந்து நேர்ல ஸ்டால் இருந்தாலும் நான் போய் ஸ்வாட்ச் பண்ணி அதெல்லாம் பண்ணியிருக்கலாம். அதனால ஒரு குத்து மதிப்பா வந்து வாங்கினதான். இதுதான் அந்த ஃபவுண்டேஷன். செம்மையா இருக்குல்ல, கிளாஸ் பாட்டில்ல. அண்ட் ஓப்பன் டோஸும் வந்து நல்லா இருக்கு. இது நான் வந்து ஒரு 3 வாட்டி யூஸ் பண்ணிட்டேன். நான் நல்லா இருக்கு, பம்ப் நல்லா இருக்கு. எனக்கு வந்து இதோட ஃபார்ம்ல வந்து நல்லா க்ரீமியா வாட்டரியா இருக்கு. அப்பயும் வந்து கவரேஜ் வந்து நல்லா கொடுக்குது. நான் கீழே வந்து பிக்மெண்டேஷன் கவர் பண்றதுக்கு கன்சீலர், ஆரஞ்சு கரெக்டர் எதுவுமே யூஸ் பண்ணாம இந்த ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணி ஒரு நாள் ஃபுல்லா ட்ரை பண்ணி பார்த்தேன். நல்லா இருந்தது. ஸோ உங்களுக்கு இந்த ஃபவுண்டேஷன் மட்டும் ஸ்பெசிஃபிக்கா வந்து ரிவ்யூ வேணா சொல்லுங்க. நம்ம சேனல்ல வந்து 1 மில்லியன் வந்து ஒரு வீடியோக்கு வந்திருக்கு. 1 மில்லியன் வேற எந்த வீடியோக்கும் வரல. ஐ மீன் ஷார்ட்ஸ்ல வந்திருக்கு. இந்த மாதிரி கரெக்டான ஒரு வீடியோல வந்து வந்ததில்லை. அது வந்து ஃபவுண்டேஷன் ஸ்வாட்ச், அந்த மேபிளனோட ஃபிட் மீ ஃபவுண்டேஷன் ஸ்வாட்ச் அந்த இதுதான். ஸோ அதனால அப்போ வந்து ஃபவுண்டேஷன் ஷேடு கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய பேர் தேடுறாங்க போல. ஸோ இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா அப்படின்றத வந்து சொல்லுங்க. நான் இதை வந்து ஸ்வாட்ச் பண்ணி ரிவ்யூ பண்ணி வேர் டெஸ்ட் மாதிரி பண்ணி உங்களுக்கு வீடியோ போடுறேன். எல்லாத்தையும் காட்டிட்டேன். எஸ், எல்லாத்தையும் காட்டிட்டேன். இதோட இந்த குட்டி ஹாலையும் முடிச்சுக்கலாம். ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ பிடிச்ச நம்ம இருக்காம லைக் பண்ணிருங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.